அமெரிக்காவில் இந்த வாரம் பவர்டு பை எஸ்டிபி மார்ட் அண்ட் யூனிக்ஸ் குரியர் அண்ட் கார்கோ. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமேரிக்கா, ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா. அமெரிக்க டாலரின் மதிப்பு 71 ரூபாய் 4 காசுகளாகவும் தங்கத்தின் மதிப்பு 41.62 டாலர்களாகவும் உள்ளது. உலக வங்கித் தலைவராக இந்திரா நூயி தேர்ந்தெடுக்க வாய்ப்பு. உலக வங்கியின் தலைவர் பதவியில் உள்ள ஜிம் யாங் கிம் அடுத்த மாதம் பதவி விலகப் போவதாக அறிவித்துள்ளார். இந்த நிலையில் உலக வங்கியின் தலைவர் பதவிக்கு அடுத்து வரப்போவது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த பதவிக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் தமிழ் பேசும் குடும்பத்தில் பிறந்த பெண்ணான இந்திரா நூயின் பெயர் அடிபடுகிறது. இவர் குளிர்பான நிறுவனமான பெப்சியின் தலைமை செயல் அதிகாரியாக கடந்த 12 ஆண்டுகளாக பணியாற்றிய நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதவி விலகினார். இவரது பெயரை உலக வங்கித் தலைவர் பதவிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மகள் இவான்கா ட்ரம்ப் பரிந்துரை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. 4 வாரங்களாக முடங்கியுள்ள அமெரிக்க அரசு அலுவலகங்கள். மெக்சிகோ எல்லையில் தடுப்புச்சுவர் கட்டியே தீர வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிடிவாதம் பிடிப்பதால் நிதி பற்றாக்குறையால் தொடர்ந்து 4வது வாரமாக அமெரிக்க அரசு அலுவலகங்கள் முடங்கியுள்ளன. அமெரிக்காவில் பொங்கல் திருவிழா. டெக்சாஸ் மாகாணத்தில் DFW தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் நடத்திய பொங்கல் திருவிழாவில் 4000 தமிழர்களோடு 1000 கரும்புகளுடன் மிகவும் ஆரவாரமாக கொண்டாடினர். பொங்கல் திருவிழாவை ஒட்டி தமேரிக்கா சேனலில் அமெரிக்காவில் தமிழ் பாரம்பரியம் வளர்கிறதா தேய்கிறதா சிறப்பு பட்டிமன்றம் மற்றும் கவி அரங்கம், பொங்கல் திருவிழா அப்படின்னா என்னம்மா, டாடா பிர்லா போல ஆவது எப்படி நிகழ்ச்சிகள், ஆட்டோ ஃபவுண்டர் மன்சூர் அலிகான் அவர்களுடன் நேர்காணல் என்று பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை வழங்கினர். அமெரிக்க வெள்ளை மாளிகையை தகர்க்க திட்டமா, ஒருவர் கைது. அமெரிக்க வெள்ளை மாளிகையை தகர்க்க திட்டம் தீட்டியதாக வாலிபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைதான வாலிபர் 21 வயதான ஹஷர் ஜலால் தஹிப் எனவும் அவரிடமிருந்து கைகளால் வரையப்பட்ட தரைத்தள வரைபடம் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் வாஷிங்டனில் உள்ள அரசு அலுவலகங்கள் பலவற்றிற்கும் அவர் குறிவைத்துள்ளதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவின் ஆற்றில் அதிசய சுழலும் பனித்தகடு. அமெரிக்காவின் மெயின் மாகாணத்தில் உலகெங்கும் உள்ள மக்கள் வியக்கும் வகையில் ஒரு இயற்கை அதிசயம் நிகழ்ந்துள்ளது. அந்த மாகாணத்தில் உள்ள வெஸ்ட்புரூக் நகரின் அருகில் பிரேசம்ஸ்காட் நதியில் சுமார் 91 மீட்டர் அகலமுள்ள மாபெரும் வட்ட வடிவ பனித்தகடு உருவாகியுள்ளது. இந்த விசித்திரமான இயற்கை நிகழ்வு வேற்றுக்கிரக விண்கலம் அல்லது நிலா போல காட்சியளிக்கிறது. தண்ணீரின் வெப்பநிலையில் மாறும்போது அதன் அடியில் ஒரு சுழல் போல உருவாகி வட்ட வடிவ பனித்தகடு சுழல்வதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். 10 இயர் சேலஞ்ச். ஃபேஸ்புக்கில் ஷேர் செய்தால் ஆபத்தா? ஃபேஸ்புக்கில் வைரலாகி உள்ள 10 வருட ஃபோட்டோ சேலஞ்சை வைத்து ஃபேஸ்புக் புதிய தொழில்நுட்பம் ஒன்றை உருவாக்கி வருவதாக கூறப்படுகிறது. முகம் தெரியாத நபர்களுடன் தொடர்புபடுத்தும் சமூக வலைத்தளமான ஃபேஸ்புக் அதே சமயம் முகம் தெரியாத நபர்களோடு ஏற்படும் தொடர்புகள் பலரின் வாழ்க்கையையும் குடும்பங்களையும் சீர்குலைத்து விடுகிறது. இந்த நிலையில் 10 இயர் சேலஞ்ச் என்ற ஹேஷ்டேக் ஃபேஸ்புக்கில் வைரலாகி உள்ளது. இதனை ஃபேஸ்புக் நிர்வாகம் வேறு விதமாக பயன்படுத்தப் போவதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. அமெரிக்க இந்தியர்களுக்கு முக்கிய பதவிகள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 3 முக்கிய பதவிகளுக்கு இந்திய அமெரிக்கர்களை நியமனம் செய்துள்ளார். அணு எரிசக்தி துறையின் உதவிச் செயலாளராக ரீட்டா பிரன்வாலாவையும், தனி உரிமை மற்றும் மனித உரிமை மேலாண்மை ஆணையத்தின் உறுப்பினராக ஆதித்ய பம்சாவையும், நிதித்துறையின் உதவிச் செயலாளராக பீமல் பட்டேலையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நியமித்துள்ளார். இந்த மூவரின் நியமனம் குறித்து செனட் அவைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. செனட் அவையின் ஒப்புதலுக்கு பிறகு இவர்கள் அந்தந்த பதவியின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அணுசக்தி துறையின் ஆராய்ச்சிகளுக்கு ரீட்டா பிரன்வாலா தலைமை ஏற்பார் என கூறப்படுகிறது. வருகின்ற ஜனவரி 20ஆம் தேதி சூப்பர் பிளட் மூன். அமெரிக்க பூர்வக்குடி மக்களால் குளிர்காலத்தில் தெரியும் பௌர்ணமி நிலவை வுல்ஃப் மூன் என அழைத்து வருகின்றனர். இந்த வுல்ஃப் மூன் வருகின்ற ஜனவரி 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் நிகழும் என வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சூரியனுக்கும் நிலவுக்கும் நடுவில் பூமியானது பயணிக்கும் போது சூரியனில் இருந்து நிலவுக்கு கிடைக்கும் ஒளி தடைபட்டு பூமியின் நிழலானது நிலாவின் மீது விழும். அப்போது நிலா சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். இதனை பிளட் மூன் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்.
இந்திய நேரப்படி ஜனவரி 20ஆம் தேதி நள்ளிரவு 11 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலை வரை இது நீடிக்கும் என தெரிவித்துள்ளனர். இந்த சந்திர கிரகணம் அமெரிக்கா, கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, மேற்கு ஐரோப்பா, மேற்கு ஆப்பிரிக்கா போன்ற நாட்டு மக்களால் தெளிவாக காண முடியும். ஆசியாவில் பல இடங்களிலும் இந்த சூப்பர் பிளட் வுல்ஃப் மூன் தெரிய வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவும் சியாட்டல் விதை. நாம் அன்றாடம் 1000 நிகழ்வுகளை கடந்து செல்கிறோம். ஆனால் ஒரு சில நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையின் போக்கையே மாற்றிவிடுகிறது. அப்படி ஒரு நிகழ்ச்சியால் உந்தப்பட்ட சியாட்டல் வாழ் தமிழர் ஜெயக்குமார் ராமு மற்றும் பழனி பைரவன் விதைத்த விதை சீட்ஸ் அமைப்பு என்று மாறி செடியாகி இன்று கல்வி மரமாகி கொண்டுள்ளது. இரு ஏழை மாணவிகளின் உயர்கல்விக்காக நண்பர்கள் மூலம் நிதி திரட்டி வழங்கியுள்ளனர். இதைப்போல் இன்னும் தொடர்ந்து செய்யலாம் என்ற எண்ணத்தை டாக்டர் ராமகிருஷ்ணன் விதைத்துள்ளார். இதனால் சீட்ஸ் என்ற தன்னார்வ அமைப்பு உருவானது. இன்று இவர்களால் தமிழகத்தில் 75 ஏழை எளிய மாணவிகளுக்கு உயர்கல்வி அளித்து வருகின்றனர். மும்பை தாக்குதல் குற்றவாளி ராணா இந்தியாவுக்கு நாடு கடத்த வாய்ப்பு. கடந்த 2008ஆம் ஆண்டு மும்பையில் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்க குடிமக்கள் உட்பட 166 பேர் பலியாகினர். மும்பை தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சிக்காகோவில் வசித்து வந்த கனடாவைச் சேர்ந்த தகவூர் ஹுசைன் ராணா கடந்த 2009ஆம் ஆண்டு அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டார். 2013இல் ராணாவுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அமெரிக்க அதிகாரிகளின் தகவலின்படி ராணா டிசம்பர் 2021இல் விடுதலையாக உள்ளான். 2021இல் 14 வருட சிறை தண்டனை முடிவடைவதற்கு முன் ராணா இந்தியாவுக்கு அனுப்பப்படுவதற்கு வலுவான வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. கடும் பனிப்புயல் காரணமாக அமெரிக்காவில் 1400க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. அமெரிக்காவில் கடும் பனிப்புயல் தாக்கி வருகிறது. இது அந்த நாட்டின் வடகிழக்கு பகுதியில் 1609 கிலோமீட்டர் தூரம் வரை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்சாஸ், இண்டியானாபோலிஸ், வாஷிங்டன், டென்வர், மிசோரி, செயின்ட் லூயிஸ், ஆர்கன்சாஸ் உள்ளிட்ட பல பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அங்கு பனி மழை போல் கொட்டுகிறது. இதனால் அமெரிக்காவின் பாதி அளவு பகுதி வெள்ளை போர்வையால் போர்த்தியது போல் காட்சியளிக்கிறது. கடும் பனிப்பொழிவு காரணமாக விமான நிலையங்களில் பனி கொட்டி கிடக்கிறது. இதனால் விமானங்கள் தரையிறக்க முடியவில்லை. எனவே 1431 விமானங்களின் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. 12645 விமானங்கள் தாமதமாக வந்து செல்கின்றன. கடும் பனிமூட்டம் காரணமாக அமெரிக்காவில் ஏராளமான விமான நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பேட்ட மற்றும் தல அஜித் நடித்த விஸ்வாசம் படமும் 2வது வாரமாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டுள்ளது. இதேபோன்று பல நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க எங்கள் தமிரிக்கா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் செய்யவும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது செந்தில். நன்றி, வணக்கம்.